வணக்கம். இது பார்த்தீங்கன்னா 24 இன்ச்சு லோக்கல் எல்இடி டிவி. இதில் வந்து பேக்லைட் கம்ப்ளைண்ட்டு வந்து இப்போ நம்ம டிவி ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 2 எல்இடி ஸ்ட்ரிப் இருக்கும். 3 வோல்ட்டில் 5 பல்ப் உள்ள ஸ்ட்ரிப்பு 2 ஸ்ட்ரிப் இருக்குது. ஒரு ஸ்ட்ரிப்புக்கு பல்ப் ஓகே, இன்னொரு ஸ்ட்ரிப் வந்து கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு. இது நம்ம மாற்றும் போது 2 ஸ்ட்ரிப்பையும் சேர்த்து தான் மாற்றணும். ஏன்னா ஒரு ஸ்ட்ரிப்பு வந்து மாற்றின பிறகு இது ரிட்டன் கம்ப்ளைண்ட் வந்துடும். அதனால் 2 ஸ்ட்ரிப்பு தான் சேர்த்து மாற்றணும். இந்த ஸ்ட்ரிப்பு தான் கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு. நம்ம 2 ஸ்ட்ரிப்பையும் சேர்த்து தான் மாற்றணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிப்பு மாற்றியாச்சு, 2 ஸ்ட்ரிப்பையும் மாற்றியாச்சு, 2 பல்புமே வந்து மாற்றியாச்சு. 5 எல்இடி இல்லாதனால இப்போ நம்ம 6 எல்இடி மாற்றிருக்கோம். 3 வோல்ட்டில் 6 எல்இடி இருக்கக்கூடிய ஸ்ட்ரிப்பு 2 மாற்றிருக்கு. நம்ம இது காம்போ போடுறதுனால வோல்டேஜ் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிடும். டுவெண்ட்டி காம்போவில் வந்து இப்போ வந்து நம்ம ஸ்டெப்பு மாற்றினோம்னா நம்ம பெரும்பாலும் டேட் எழுதி வச்சுட்டோம்னா நல்லது. ஏன்னா சிலது வந்து சீக்கிரமாக கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதனால் நம்ம நோட் பண்ணி வச்சிட்டோம்னா இந்த லைட்டு எவ்வளோ தூரம் யூஸ் ஆகுதுங்கிறது காத்துக்கலாம். இப்போ நம்ம மாற்றின 2 எல்இடி பார்த்திங்கன்னா டிவி ரெடி ஆயிடுச்சு. படம் ஓகே, ரெடி பண்ணியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா மெனு சர்வீஸ் கோடு வந்து மெனு 1147. இதுதான் சர்வீஸ் மோடு. நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணுற மாதிரி வைக்கணும்னு மாற்றி வச்சுக்கலாம். மேப்பிங் கம்ப்ளைண்ட்டு எல்லாத்துக்குமே இதில் போய் சரி பண்ணிக்கலாம். பேனல் செட்டிங்கில் போய் நம்ம வந்து மாற்றிக்கலாம். பேக்லைட் மாற்றும் போது நமக்கு வந்து வோல்டேஜ் எத்தனை வோல்ட் எடுக்குது எல்லாத்தையும் செக் பண்ணிக்கணும். சப்போஸ் வந்து வோல்டேஜ் வந்து அதிகமாக இருந்தாலும் பேக்லைட் ரிட்டன் கம்ப்ளைண்ட் வந்துடும். அதனால் எவ்வளோ வோல்ட் எடுக்குது பல்புக்கு எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணிக்கிடணும். பார்த்திங்கன்னா பேனல் செட்டிங்கில் போய் அந்த மாற்றும் போது வந்து நெகட்டிவ் பிக்சர் வரும் இல்லையா. இந்த மாதிரி நெகட்டிவ் பிக்சர் வந்தாலும் உள்ளே போய் நம்ம மாற்றிக்கலாம். ஜெனரல் செட்டிங்கில் போய் அந்த பவர் ஆனை வந்து நம்ம ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஆன் பண்ணி வச்சோம்னா நமக்கு போட்டோன்னே டிவி ஆட்டோமேட்டிக்காக வர்ற மாதிரி செட்டிங்ஸை மாற்றி வச்சுக்கலாம். அன்றாட வேலை பார்க்கக்கூடிய சர்வீஸ் டிப்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக வரக்கூடிய மதர் போர்டு அது சம்மந்தமான வீடியோஸ் எல்லாம் போடுறேன். நீங்கள் வந்து தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து அந்த வேலை பார்க்கக்கூடிய ஒர்க்கெல்லாம் வீடியோவாக போடுறாங்க. நன்றி, வணக்கம்.